வேட்டையன் ட்ரெய்லர்ல முழு கதையுமே டைரக்டர் சொன்னதா எனக்கு தெரியுது. ட்ரெய்லர்ல எடுத்த உடனே ஒரு போராட்டத்த காட்டுறாங்க. அந்த போராட்டம் ஒரு பெண் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கா அநியாயத்தால. அதால அந்த மக்கள் கடுமையா போராடுறாங்க. போராட்டத்தோட விளைவு வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுது. ஒரு பெரிய அழுத்தம் குடுக்கப்படுது. அதால போலீஸ்காரங்க கம்பல்சரி அந்த குற்றவாளிய வித்தின் எ வீக்ல நம்ம புடிச்சே ஆகணும். எப்படியாச்சும் புடிச்சாகணும் அப்படின்ற ஒரு பெரிய டிசிஷன் எடுக்குறாங்க. என்கவுண்டராச்சும் பண்ணி பிடிச்சே ஆகணும் அப்படின்னும் போது தான் நம்ம ரஜினி என்ட்ரி ஆகுறாரு. ரஜினி வந்துட்டு 1 வாரம் எதுக்கு 3 நாள் போதும் அப்படின்ட்டு உள்ள வராரு. ஸோ ரஜினி என்ட்ரி ஆன உடனே அடுத்து நம்ம அமிதாப் பச்சன் உள்ள வராரு. நம்ம அமிதாப் பச்சன் உள்ள வரும்போதே வந்துட்டு அவரு நியாயம், நீதி அதை பத்தி தான் முழுக்க பேசினே உள்ள வர்றாரு. நம்ம அமிதாப் பச்சனுக்கு அடுத்து நம்ம பிசினஸ்மேன் நம்ம ராணாவை காட்டுறாங்க. அநேகமா இப்போ நடந்த இந்த அநியாயத்தை பண்ணவரு அவரை தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ராணாவை காமிச்ச அடுத்த உடனே ஒரு திருடனை காட்டுறாங்க. நம்ம ஃபகத் ஃபாசில் ஒரு திருடனா தான் வராருன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெண், ஒரு ஏழை பெண்ணோட. அநேகமா துஷாரா தான் அந்த இதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு 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 கொலை செய்யப்பட்டிருக்கல. மேபி துஷாரா தான் கொலை செய்யப்பட்டிருப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபகத் ஃபாசில் காட்டி முடிச்ச உடனே நம்ம ரஜினி வந்துட்டு இந்த கேஸை கண்டிப்பா க்ளோஸ் பண்றோம் அப்படின்ட்டு அவர் ஃபுல் ஃபோர்ஸோட இறங்குறாரு. அடுத்து நம்ம அமிதாப் பச்சன் வர்றாரு. அவரும் திருப்பி அகைன் நியாயம் நீதினு பேசுறாரு. அமிதாப் பச்சன் வந்ததுக்கு அப்புறமா அமிதாப்புக்கும் நம்ம ரஜினிக்குமே 2 பேருக்குமே வந்துட்டு மாத்தி மாத்தி பேசி ட்ரைலரை முடிச்ச. இப்போ வாங்க கொஞ்சம் டீட்டெயிலா இந்த ட்ரைலரை பார்க்கலாம். என்னன்னா இந்த ட்ரைலர்ல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வசனங்கள் தான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே வந்து ஒரு நல்ல வசனத்தோட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் அந்த பெண்கள் சொல்றவங்க பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனா பொறுக்கிங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு இந்த வசனம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வருது. ரொம்ப நல்லா நம்ம அமிதாப் பச்சன் பேசுற வசனங்கள் ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு. அதுல ஃபர்ஸ்ட் வசனமே வந்துட்டு ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தாமதமான நீதி அது வந்து ஒரு மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்ற மாதிரி. ஜஸ்டிஸ் ஹரிட் இஸ் ஜஸ்டிஸ் பரீட் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. அதாவது அவசரப்பட்ட நீதி வந்து அது ஒரு ஒரு புதைக்கப்பட்ட நீதிக்கு சமமாவதா ஒரு டைலாக் ஒன்று பேசுவாரு. இன்ஜஸ்டிஸ் கேன் பி டிஃபீட்டட் ஒன்லி பை எ ஜஸ்டிஸ் நாட் ஃபார் அனதர் இன்ஜஸ்டிஸ்னு ஒன்று சொல்லியிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அது. அதாவது அநீதியை இன்னொரு அநீதியால வெல்லக்கூடாது, அது நீதியால மட்டும்தான் வெல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. நல்லா இருக்கும். நம்ம ராணாவும் அதே மாதிரி ஒரு டைலாக்கோட என்ட்ரி ஆவாரு. நேரத்தோடைய மதிப்பு தெரிஞ்சவன் தான் இங்க சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு டைலாக். அதுவும் நல்லா இருந்துச்சு. ஈவன் இந்த மூவியோட வில்லன் அவர் தான் இருந்தாலும் அவருக்கு இந்த ஒரு நல்ல ஒரு டைலாக் கொடுத்துருக்காரு. ரஜினிக்கு ஒரு 3 டைலாக் தான் வருது. 4 இடத்துல பேசுறாரு. ஃபர்ஸ்ட் 1 வாரம் வேணாம் என்கவுண்டர் பண்றதுக்கு 3 நாள் போதும் அப்படின்னு. அடுத்து வந்து உடனே அவனை போயிட்டு அரெஸ்ட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணுங்க, எதுக்கு அவனை வெளியே சொல்லுவாரு. அநியாயம் நடக்கும்போது அமைதியா இருக்கிறத நம்ம போலீஸ் வந்து அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அப்புறம் லாஸ்டா நீங்க எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நான் அதே போலீஸ் தான், நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. இந்த 3 டைலாக் தான். ஆனா எனக்கு நிஜமாவே இது ஒன்றும் பவர்ஃபுல் டைலாக் மாதிரி தெரியல. அந்த மூணாவதா பேசுனதுனா கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு. அநியாயம் நடக்கும்போது சும்மா இருக்கிறத விட போலீஸ் அதிகாரத்தை கையில் எடுக்கிறது தப்பு இல்லை. அது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சே தவிர்த்து மிச்சம் 3 டைலாக்குமே எனக்கு அவ்வளோ கேட்ச் ஆகல. ஆனா நம்ம அமிதாப் பச்சன் சார் பேசின அந்த 3 டைலாக்குமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. வசனம் யார் எழுதுனான்னு தெரியல. அநேகமா டைரக்டர் ஞானவேல் எழுதியிருந்தா வாழ்த்துக்கள். என்னை பொறுத்தவரையிலும் இந்த ட்ரெய்லர்ல மொத்த கதையுமே தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம படத்துல என்ன இருக்க போகுது அப்படின்னா, நீதி யார் பக்கம் தரப்போறாங்க, அது எப்படி தரப்போறாங்க, அப்புறம் அந்த கொலை நடந்துச்சு இல்லைங்களா, அது யாரு? அநேகமா அது கண்டிப்பா துஷாரா தான். அப்புறம் யாரு கொலை பண்ணா நம்ம ராணா தான் கண்டிப்பா பண்ணியிருப்பாரு. அநேகமா ராணாவை நம்ம இடைவெளியிலே இன்டர்மிஷன்லேயே நம்ம ரஜினி வந்துட்டு என்கவுண்டர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த என்கவுண்டர் பண்ணதுலேருந்து அங்கேருந்து அப்படியே செகண்ட் ஹாஃப் போகும். அநேகமாக இது ஒரு ஜெய்பீம் படம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு ரொம்ப அழுத்தமாக நமக்கு இந்த ஸ்டோரியை சொன்னாங்க. இன்னும் நல்ல வசனங்கள்லாம் ரொம்ப டீப்பாக நம்ம ஜெய்பீமில் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மூவி கொஞ்சம் நல்லா பிளாக் பஸ்டராக வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது டைரக்டர் மூவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக ஒரு 75% டைரக்டர் மூவியாகவும் ஒரு 20-25% வந்து நம்ம ரஜினி மூவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஆனா ஒரு அழுத்தமான கதையும், ஒரு அழுத்தமான வசனங்களும் படத்துல இருக்கும் அப்படின்னு நல்லா தெரியுது.